காட்டில் சோனா குருவி, கிளி, ஜாக் என்ற காகம் 3 பேரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ஆற்றங்கரை ஓரமாக விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த காட்டில். எல்லா பறவைகளுக்கும் உதவி செஞ்சுட்டு அந்த காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்க 3 நண்பர்களும். ஆற்றங்கரை ஓரமாக தங்களுக்கு தேவையான உணவை எல்லாம் உற்பத்தி செஞ்சாங்க 3 பறவைகளும். ஆற்றங்கரை ஓரமாக விவசாயத்தை நல்லா பார்த்துட்டு வந்தாங்க இந்த 3 பறவைகளும். அதுலேருந்து வந்த லாபமே இந்த 3 பறவைகளும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க அந்த காட்டில். 3 நண்பர்களும் ஒரே வீட்டில் வசிச்சுட்டு வந்தாங்க. ஒத்துமையா உணவு சாப்பிடுவது அப்படின்னு அந்த காட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த 3 நண்பர்களுக்குள்ளேயும் எந்த பிரிவும் இல்லாமல் அப்படி ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தாங்க அந்த காட்டில். ஒன்றாக உணவு சாப்பிடுவது அப்படின்னு இந்த 3 பறவைகளும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தாங்க இந்த காட்டில். ஒரு நாள் கடல் தண்ணி அந்த ஆற்றங்கரை ஓரமாக வந்தாங்க. வந்து, பறவையே, நீ ரொம்ப கடின உழைப்பு கொண்டு இங்கே விவசாயம் செய்வதை நான் பார்த்தேன். அதனால உனக்கு 3 விதைகள் பரிசா தரேன். அந்த 3 விதைகளையும் நீ நட்டு வச்சுனா அதுலேருந்து நல்ல மரம் வரும். அதுலேருந்து உனக்கு ஒரு பரிசு காத்திருக்குது பறவையே அப்படின்னு கடல் தண்ணி சோனா கிட்ட பரிசு கொடுத்தாங்க. நண்பர்களே, எனக்கு கடல் தண்ணி 3 விதைகள் பரிசாக கொடுத்தாங்க. 2 விதைகள் உங்களுக்கு நான் தரேன். ஒரு விதையை நான் எடுத்துக்கொள்கிறேன். அதை இப்பொழுதே நட்டு வைத்து பார்ப்போம். அதிலிருந்து என்ன பரிசு நம்மளுக்கு கிடைக்கிறது என்று நாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்ன சோனா அந்த 3 விதைகளையும் நட்டு வச்சது. உடனே அந்த விதையை அந்த மண்ணுக்குள்ளே போட்டது சோனா. உடனே அந்த விதையிலிருந்து 3 விதமான மரங்கள் வந்தன. ஒன்று ஆப்பிள் மரம், 2வது கொய்யா மரம், 3வது மாம்பழம். தங்க மாம்பழம் வந்தது. அதை பார்த்த நண்பர்களுக்கு பொறாமையாக இருந்தது. பார்த்தாய கிளி, எனக்கு ஆப்பிள் மரம், உனக்கு ஒன்றும் உதவாத இந்த மரங்கள் கொய்யா மரம் அப்படின்னு அந்த சோனா நம்மளுக்கு இந்த 2 உதவாத மரங்களை நம்மளுக்கு கொடுத்து விட்டு அது தங்கம் மாம்பழத்தை எடுத்து கொண்டது. நாம் என்ன செய்வது கிளி அப்படின்னு இந்த 2 நண்பர்களுக்குள்ளேயும் ரொம்ப பொறாமையாக இருந்தது. இந்த 2 நண்பர்களும் இந்த சோனா பறவையை விட்டு நாம் வேறு இடத்துக்கு சென்று விடுவோம் என்று வேறு கூட்டுக்கு சென்று விட்டன இந்த 2 பறவைகளும். பார்த்தாய கிளி, அந்த சோனா நம்மளை நன்றாக ஏமாற்றி விட்டது. 2 உபயோகம் இல்லாத மரத்தை நம்மளுக்கு கொடுத்து விட்டு அது உபயோகம் உள்ள மரத்தை அது எடுத்து கொண்டது. அப்படின்னு பேசிக்கிட்ட காகமும் கிளியும், ஜாக், நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். நம்ம இரவோட இரவாக சென்று நாம் தங்க மாம்பழத்தை நாம் எடுத்துட்டு வந்து நம்ம இந்த காட்டிலே மிகப்பெரிய பணக்கார ஆகி விடலாம் அப்படின்னு கிளி சொல்லிச்சு. உடனே ஜாக் காகமும், ஆமா கிளி, நாம் இதுதான் தக்க தருணம். நாம் போயிட்டு தங்க மாம்பழத்தை எல்லாம் பறித்து கொண்டு எடுத்து வந்து விடலாம். நாம் இந்த காட்டிலே மிகப்பெரிய பணக்காராகி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பறவைகளும் அந்த மரத்தை நோக்கி சென்றனர். அப்படின்னு பேசிக்கிட்ட 2 நண்பர்களும் இந்த தங்க மாம்பழத்தை எடுத்துலான்னு நினைச்சாங்க. ஜாக், எல்லா தங்க மாம்பழத்தையும் நம்ம எடுத்துட்டு போயிடலாம், நம்ம இந்த காட்டிலே மிகப்பெரிய பணக்காரர் எல்லாம் அப்படின்னு கிளி சொல்லிச்சு. உடனே ஜாக்காகவும், ஆமாம் கிளி, இந்த சோம்பேறி சோனா தூங்கி கொண்டு இருக்கும், நாம் இந்த தங்க மாம்பழத்தை நாம் எடுத்து சென்று விடலாம். இரவோடு இரவாக எடுத்து சென்றால் எந்த பறவையும் பார்க்கவும் முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு 2 நண்பர்களும் தங்க மாம்பழத்தை எடுத்து கொண்டனர். கூட நிறைய தங்க மாம்பழத்தை எடுத்து கொண்டனர். பறவைகளே, கொஞ்சம் இல்லுங்கள். நீங்கள் 2 பேரும் இந்த இரவு நேரத்தில் எங்கு பறந்து கொண்டு செல்கிறீர்கள் அப்படின்னு கழுகு கேட்டுச்சு. உடனே ஜாக்கும் கிளியும் கழுகு கிட்ட வந்தாங்க. பயந்துட்டே வந்தாங்க கழுகு கிட்ட. இந்த இரவு நேரத்தில்
இந்த இரண்டு பறவைகளும் எங்கே செல்கின்றன? அதுவும் கூட நிறைய ஏதோ பொருளை எடுத்து செல்கின்றனரே அப்படின்னு கழுகு சொல்லிச்சு. உடனே கிளி வந்து, இல்லை கழுகாரே கழுகாரே, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பழங்களை படுத்து எடுத்துக்கொண்டு செல்கிறோம். நாங்கள் சாப்பிடுவதற்காக பழங்களை படுத்து எடுத்துக்கொண்டு செல்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பழங்களை பறித்து கொண்டு செல்கிறீர்கள்? இதை பார்த்தால் தங்க மாம்பழம் மாதிரி தெரிகிறது. நீங்கள் இரண்டு பறவைகளும் திருட்டு பறவைகள் தானே அப்படின்னு கழுகு சொல்லிச்சு. உடனே கிளி, இல்லை கழுகாரே, நாங்கள் திருடவில்லை. எங்கள் வீட்டுக்கு தான் நாங்கள் பறித்து சாப்பிடுவதற்காக எடுத்து செல்கிறோம். உடனே புறா சோனாவின் வீட்டுக்கு சென்றது. உனக்கு தெரியுமா சோனா, நம்ம கொள்ளை கூட்டத்து தலைவன் கிட்ட ஜாக்காகவும் கிளியும் மாட்டிக்கினாங்க. இந்த இரவு நேரத்தில் அவங்க கூட நிறைய ஏதோ பொருளையும் வச்சுருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. உன்கிட்ட சொல்லலையா சோனா அப்படின்னு ஜாக்காகத்தை பற்றியும் கிளியை பற்றியும் புறா சொல்லிட்டு இருந்தது. அந்த ஜாக்காகவும் கிளியும் இதை அறிந்த சோனா உடனே ஜாக்காகத்தையும் கிளியும் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு கழுகை பார்ப்பதற்காக சென்றது. அங்கு சென்று பார்த்தால் கிளியையும் ஜாக்காகத்தையும் கூண்டுக்குள்ள அடைச்சி வைத்திருந்தது இந்த கழுகு. நீதான் இவங்களோட நண்பரா? இந்த பறவைகள் ரெண்டும் திருட்டு பறவைகள். இரண்டு பறவைகளும் தங்க மாம்பழத்தை திருடி கொண்டு இந்த இரவு நேரத்தில் எங்கோ சென்று கொண்டு இருந்தனர். உடனே நான் அதை கண்டுபிடித்து இந்த பறவைகளை கூண்டுக்குள்ள அடைத்து விட்டேன். நீ இந்த பறவைகளோட நண்பனா? ஆமாம் கழுகாரே, இந்த இரண்டு பறவைகளும் என்னோட நண்பன். இந்த பறவைகளை தயவு செய்து மன்னிச்சு நீ விட்டு கழுகாரே. ஓஹோ, அப்படி என்றால் இது உன்னோட தோட்டத்திலிருந்து திருடப்பட்ட பழங்களா? அதுவும் தங்க பழங்களாக இருக்கிறது. இந்த இரண்டு பறவைகளும் ஒழுங்காக இருக்க சொல். நட்புக்கே துரோகம் செய்து விட்டன இந்த இரண்டு பறவைகளும். இப்பொழுதாவது திருந்தி உன்னோடு சந்தோஷமாக வாழ சொல். நட்புக்கு துரோகம் பண்ணாமல் ஒழுங்காக வாழ சொல்லியிருந்த இரண்டு பறவைகளும் அப்படின்னு கழுகு சொல்லிட்டு இருந்தது.